வாதாபி கொண்டான் என்றழைக்கப்படும் அரசன் யார்? ஆன்சர் பி. முதலாம் நரசிம்மவர்மன். சித்தன்னவாசல் ஓவியங்கள் யாருடைய காலத்தைச் சேர்ந்தவை? ஆன்சர் டி. முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியை போரில் தோற்கடித்த இடம் ஏ. மணிமங்கலம். முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி டி. பரஞ்சோதி. தண்டின் எழுதிய நூலின் பெயர் பி. அவனி சுந்தல கதை. மாமல்லன் என்று சிறப்பு பெயர் பெற்ற அரசன் யார்? ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன். ஏ. பல்லவ நீதித்துறையின் உச்ச நீதிமன்றம் டேஸ் எனப்பட்டது? ஆன்சர் சி. தர்மசேனா. 8. பல்லவர் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்களை டேஸ் என்று அழைத்தனர்? ஏ. ஞானாதேசிகன். 9. சிவனை வழிபட்டவர்கள் டேஸ் ஆவர்? ஆன்சர் பி. சைவர்கள். 10. 12 ஆழ்வார்களில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார்? பி. ஆண்டாள். இப்போ நம்ம 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். நம்ம எத்தனை கேள்வி சரியாக சொல்லியிருக்கோம் அப்படின்றத கீழே மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணால் நமக்கு சொல்லுவோம். நம்ம 10க்கு 10ம் சரியாக சொல்லியிருக்கோம். ஒருவேளை நம்ம இங்கே இடத்துல தப்பான பதில்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 8 இப்போ சரியாக சொல்லியிருக்கோம். 10க்கு 8. என்னென்ன கேள்விகள் தவறாக சொல்லியிருக்கோம் அப்படின்றது இங்கே இதே காட்டி கொடுத்துரும். 9ம் 10ம் நம்ம தப்பாக சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம 9வதுல போய் இப்போ நம்ம ஆன்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளிக் பண்ணால் பி. சைவர்கள் அப்படின்றது நம்மளுக்கு இதுலேயும் ஆன்சர் கிளிக் பண்ணால் பி. ஆண்டாள் அப்படின்றது நமக்கு சொல்லிடும். நம்ம இது மூலிமா இதே இதில் படிச்சுக்கிட்டு நம்ம பயிற்சி பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் பயோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான நிறையா கேள்விகள் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு பரீட்சைக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் முயற்சி பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் இது ஃபோனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கும் இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம யூனிட் 1 யூனிட் 2 அப்படின்னு எல்லா சம்மந்தமான இதை ஃபில்டர் பண்ணி அது சம்மந்தமான கேள்விகளை மட்டும் நம்ம போஸ்ட் போட்டுட்ருக்கோம். இதில் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.